Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஹீரோயின் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அவங்க யார், எந்த சீரியலில் வர போகிறாங்க, எந்த டைமில் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடிலாம் சீரியல்ஸில் நடிச்சுட்டு மூவிஸ்க்கு போகிறவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போலாம் அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. மூவிஸில் நடிக்கிற ஹீரோவும் சரி, ஹீரோயின்ஸும் சரி, அண்ட் ஆஃப் த சைட் கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் கூட சீரியல்ஸ்க்கு வந்துடுறாங்க. ஏன்னா சீரியல்ஸில் கிடைக்கிற ஆதரவு பார்த்திங்கன்னா மூவிஸில் அந்தளவுக்கு கிடைக்கிறது கிடையாது. சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு வருவோம். ஆக்சுவலாக கூடிய சீக்கிரம் நைட்டு 7 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீரியலில் நம்ம ஃபேவரட் ஹீரோயின் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க, மூவிஸ் பண்ணியிருக்காங்க, ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னே அவங்கள சொல்லலாம். இவங்க லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு பண்ண சீரியல் என்ன அப்படின்னா, கலைஞர் டிவியில் நைட் 9:30 அபிராமி அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும். அந்த சீரியலில் இவங்க ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய மூவிஸில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அரசியல் இந்த மாதிரியே போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க சீரியல்ஸ் பக்கம் வரவே இல்லை. இப்போ மறுபடியும் சீரியல்ஸ்க்கு வந்திருக்காங்க. இவங்க யாருன்னு இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆக்ட்ரஸ் கௌதமி. 80s 90sல இவங்களாம் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களோட ஆக்டிங்லாம் அவ்வளவு சூப்பராக இருக்கும். இவங்க எந்த சீரியலில் வரப்போகிறாங்க அப்படின்னா, கரண்ட்டாக நைட் 7 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியலில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக வரப்போகிறாங்க. இதே மாதிரி தான் ஆக்ட்ரஸ் கௌசல்யாவும் நைட் 7 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சுந்தரி சீரியலில் கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்திருந்தாங்க. அதாவது சுந்தரிக்கு வந்து கலெக்டருக்காக ஒரு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு பர்சனாக வந்து அவங்க வந்திருந்தாங்க. பட் ஆக்ட்ரஸ் கௌதமி மேம் வந்து ஒரு ஹீரோயினாக தான் அதில் வரப்போகிறாங்க போல். தல தீபாவளி கொண்டாடுறதுக்காக மது வீட்டுக்கு அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் இவங்க வருவாங்க போல். ஒரு சர்ப்ரைஸ் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இவங்களோட என்ட்ரி. கௌதமி மேமோட என்ட்ரிக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.